அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ப்ராப்ளம் 7 புக்லெட்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இது 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ்ங்க. ஓகே. ஸோ 10 சாப்டருமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வேணுன்றவங்க இந்த 7 புக்லெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிங்க. இந்த 7 புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். எதுக்குன்னா இந்த 7 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகே. இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஓரியன்டாக வந்து ஒரு சில எம்சிக்யூஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து மெக்கானிக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1500 கொஷின்ஸ் வந்து மெக்கானிக்ஸ்க்கு வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் இல்லை நான் கொஞ்சம் கண்டென்ட் படிக்கணும் அப்படின்றவங்க ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதுவுமே வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A force of 80 Newton act on a rigid body at an angle 60 degree to the horizontal. The horizontal component of the force நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ horizontal component of the force வந்து Fx equal to F into cos theta. ஸோ F வந்து 80 நியூட்டன் மீட்டர் கொடுத்துறாங்க. தீட்டா வந்து உங்களுக்கு 60 டிகிரி. ஸோ cos 60 டிகிரி போகும்போது ஆஃப். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணினா 40 நியூட்டன். ஓகே. ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்து 40 நியூட்டன். ஸோ வெர்டிக்கல் காம்பவுண்ட் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வெர்டிக்கல் காம்பவுண்ட் என்ன வரும்ன்றதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருங்க. Fy equal to F into sin theta. அடுத்து two concurrent forces of magnitude 30 Newton and 40 Newton at right angles on a rigid body. Magnitude of their resultant என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ two perpendicular force உடைய magnitude வந்து r equal to square root of F1 plus F1 square plus F2 square. ஓகே. ஏன்னா காஸ் 90 டிகிரி போடும்போது அவங்களுக்கு வந்து 0 கிடைச்சிடும். ஸோ அதனால் அந்த 2 டைம்ஸ் F1 F2 காஸ் தீட்டா வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் போர்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் F1 F2 காஸ் தீட்டா. ஸோ இது பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ்ன்றதால காஸ் தீட்டா வந்து 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுறச்சு அந்த கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15 நியூட்டன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. இது 10 சாப்டருக்குமே எம்சிக்யூஸ் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே போல் எல்லா யூனிட் ஏரியாவுமே உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் புக் பண்ணி படிங்க. அந்த 10 சாப்டர் 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 7 புக்லெட்ஸ் ரொம்ப ஒர்த்தான புத்தகம், மிஸ் பண்ணிடாதீங்க. The moment of force about a point is equal to என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. think about force multiplied by the perpendicular distance. ஸோ உங்களுக்கு மொமெண்டம் வந்து என்ன வரும்? F into D. ஓகே. ஸோ ஃபோர்ஸ் மல்டிபிள் பை த perpendicular distance D. ஓகே. அடுத்து a force of 100 Newton act on a perpendicular distance 0.4 meter from the point O. The moment about 0 ன்னு சொல்லி கேட்குறாங்க. F into D. அப்படியே அந்த ஃபார்முலாவுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ 10 into 100 into 4 0.4 40 நியூட்டன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். Which one of the following force system can be always replaced by a single resultant force ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கப்புள்டாக இருக்கும்போது இது நடக்கும். ஸோ கப்புள்டு ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும்? The system can always replaced by a single resultant force. ஓகே. அடுத்து two equal and opposite parallel forces separated by a perpendicular distance இருந்தா அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு எப்படியா இருக்குன்னா கப்புள்டா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து the moment of the couple depends upon நான் சொல்லியிருக்கேன் couple of arms and force of magnitude. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். Three forces acting along the sides of triangle taken in order equilibrium they satisfied ன்னு சொல்லி கேட்குறாங்க. Polygon law of forces. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து அக்கார்டிங் Wignall's theorem stated moment of the resultant equal to sum of the moment of the component forces. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். moment of resultant வந்து sum of the moment of components. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து two like parallel forces 20 Newton and 30 Newton act on 4 meter apart. Magnitude of the resultant என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஜஸ்ட் sum of the forces தான். ஸோ parallel distanceக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? சம் பண்ணிக்கலாம். 20 plus 30 வந்து 50 நியூட்டன் வந்துடும். Which of the following is quantities வெக்டார்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ moment of force வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அடுத்து the force of 120 Newton act on angle 30 degree to the horizontal. The vertical component of the force என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி வெர்டிக்கல் காம்பனன்ட் பார்த்துருக்கோம். Fy equal to F into sin theta. ஸோ sin 30 டிகிரி வந்து ஆஃப். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி கிடைச்சிடும். 60 நியூட்டன் கிடைச்சிடும். அடுத்து the SI units of the moment of the force என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ நியூட்டன் பர் மீட்டர். ஓகே, SI யூனிட்ஸ். நியூட்டன் மீட்டர், சாரி நியூட்டன் பர் மீட்டர், நியூட்டன் மீட்டர், சாரி நியூட்டன் மீட்டர். ஓகே, next, if the line of action of a forces passes through the point about which moment called என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. the moment is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. the moment is 0. okay, the line of action of the force passes through the point about which moment is calculated. இந்த moment is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 0ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்போ எம்மோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வந்துடும். அடுத்து a force system whose lines of action in the line same plane but do not intersect a single point is called நான் சொல்லி coplanar non-concurrent. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து two equal parallel forces acting in opposite direction have a resultant force equal to நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது சம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வரது 0. ஓகே, ரிசல்டன்ட். அடுத்து turning effect produced by the coupled is called என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டார்க். ஸோ டார்க்ன்றதுக்கான டெஃபினிஷன் இதுதான். turning effect produced by a coupled is called torque. போட்டுருக்காங்க பாருங்க. A couple produced a pure rotational effect known as torque or moment of the couple. ரொம்ப முக்கியமான லைன் அது, நோட் பண்ணிக்கிங்க. The result of two like parallel forces. இது எல்லாமே துரைபாண்டியன் மெக்கானிக்ஸ் துரைபாண்டியன் புக்லேருந்து எடுத்து லைன் பை லைன் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் சிலபஸ் வைஸ் இருக்கிறத வாங்கி படிங்க. கம்ப்ளீட் எம்சிக்யூஸ் இருக்குது. 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். பிஜிடிஆர்பிக்கு ஒரு 15,000 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன். 15,000 கொஸ்டின் ரொம்ப ஒர்த்தபிள் கொஸ்டின் கலெக்ஷன். ஸோ இதுவுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கி டெஸ்ட் பேஸ் சீரிஸும் ஜாயின் பண்ணிக்கிங்க. த ரிசல்ட் ஆஃப் டூ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்குவல் டு தியர் சம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து விச் தியரம் ஸ்டேட் தட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வெரினாட்ஸ் தியரம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்ட். Next, a couple can be balanced only by the another couple equal to the magnitude and opposite of sense. So, பார்த்தீங்கன்னா option B correct இருக்கு. At the rigid body subject to the several coplanar forces equilibrium, if the sum of forces and the sum of moment is 0. So, option C correct. அடுத்து இங்க பாருங்க, the four couple forces act simultaneously on rigid bodies கொடுத்துட்டாங்க. F1, F2, F3, F4 கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் த ரிசல்டன் ஆக்டிங் ஆன் ரிஜிட் பாடி சம்மேஷன் எஃப்எக்ஸ் சம்மேஷன் எஃப்ஐ போடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா ரிசல்டன்ஸ் கிடச்சிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. ஸோ அதோட சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், க்ளோஸ் டு 28.28. ஸோ இந்த ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். சம்மேஷன் எஃப்எக்ஸ் போடுங்க. ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் தான் F1, F2, F3, F4. எஃப்எக்ஸ்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஒய், அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, next, the rigid body is subject to the four coplanar forces acting on point. The forces are நான் சொல்லி கொடுத்துட்டாங்க. The magnitude of the resultant நான் சொல்லி கேட்குறாங்க. Again, summation fx, summation fy, square root of summation fx square plus summation fy square. Okay. Three coplanar forces acting simultaneously on a rigid body. The first force has a magnitude 60 Newton and acts along the positive x-axis சொல்லிட்டாங்க. The second force is magnitude 80 Newton, acts angle 120 degree. Measured counterclockwise from the point x-axis, positive x-axis. The third force has magnitude 100 Newton, the acting vertically downward சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் காம்பனண்ட்டாக ஈச் ஃபோர்ஸஸ் நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு வந்து F1 வந்து 60,0 நியூட்டன் வரும். F2 Fx வந்து பார்த்தீங்க அப்படின்னா -40 நியூட்டன். அதே போல் F2I வந்து 40√3 கிடச்சிரும். ஏன்னா இந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 120 டிகிரி நீங்கள் போடுறீங்க, √3/2 வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சம்மேஷன் எஃப்எக்ஸ் சம்மேஷன் எஃப்ஐ போட்டு ரிசல்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 36.66 நியூட்டன் மீட்டர். ஸோ எந்த ஆப்ஷன் ஃபைனலைஸ் பண்ணும்போது இது ஒரு பாருங்க, 36.6 result of the given three forces are combined with the additional balancing forces according along the same line action. The equivalent resultant magnitude becomes 100 Newton. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க 36.6. ஸோ அதுக்கப்புறம் 69.28. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது, அப்ராக்சிமேட் டு 100 நியூட்டன். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் தான். சேம் அதே ட்ரையாங்குலர் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஷின். A force of magnitude 250 Newton acting on a point 4,3 on a rigid body. The force directs along the line joining வந்து 4,3 to 1,7 சொல்லிட்டாங்க. Determine the magnitude of the force about the origin சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெக்டர் பொசிஷன் அட் A பார்த்தீங்கன்னா 4A வெக்டர் ப்ளஸ் 3J வெக்டர். ஸோ AB பார்த்தீங்கன்னா OB மைனஸ் OA. ஸோ ஜஸ்ட் OB மைனஸ் OA ஃபிக்ஸிங் வெக்டர் போட்டிங்கன்னா -3A ப்ளஸ் 4Jன்னு வந்துடும். மேக்னிட்யூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3² + 4² போட்டு வந்து உங்களுக்கு 5. ஸோ இதனுடைய யூனிட் நார்மல் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, யூ வெக்டர் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு
நியூட்டன் ஃபோர்ஸ் குடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் நார்மல் வெக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து 250 இன்ட்டு அந்த யூனிட் நார்மல் வெக்டர். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ரிசல்ட் மேக்னிட்யூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கேட்குறாங்கன்னா ஆர் இன்ட்டு எஃப் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி 4a + 3j கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மொமெண்டம் வந்து -150 200 0. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் 1250 வந்துடும். ஓகே. ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் அதுக்கு அடுத்துக்கு ரிலவெண்ட்டான கொஷின் தான். ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஆக்டிங் ஆன பாயிண்ட். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஃபோர்ஸையும் மொமெண்ட்டையும் நீங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொமெண்டம் வெக்டார் காம்போனன்ட் கிடச்சிரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா கொஷினுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக்ஸ் யூனிட் வந்து நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை வருத்தப்பட்டு போனால் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனால் போதும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சஸ், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் போத் யூஜி பிஜி. ஸோ வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே ஃபைன்.